முத்துலட்சுமி முத்துலட்சுமி லட்சுமி ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி ஆங்க லட்சுமி உங்க லட்சுமி எங்க வீட்டு மகாலட்சுமி எங்க வீட்டு மகாலட்சுமி உங்க மாமா எங்க மாமா சுவாப்பு சீப்பு கண்ணாடி உங்க மச்சான் எங்க மச்சான் மாடு மச்சான் நம்ம ஊர்ல உங்க அண்ணன் எங்க அண்ணன் ஒன்றரை கண்ணு இனியா இலக்கியா கையலு மாறி மிஸ்டர் மனைவி மருமகள் மணமகளே வா எம்மாடி ஆத்தாடி அதுக்கு மேல காத்தாடி நீங்க சொல்லப்பட்ட லட்சணா பூலவாசிகள். அப்படியா? அந்த கைலாசத்தில் மகாலட்சுமி யார் தெரியுமா? யார்? இறை கழிச்சனத்தை சரி என் பெருமானாகிய ராமச்சந்திர பகவானுக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஆமண்ணா அந்த மகாலட்சுமி தான் கைலாசமலை. அப்ப ராமதேவி சீதை பிறந்ததான் கைலாசமோ? ஐயா நான் இந்த இனியா இலக்கியா கையலு மாறி மிஸ்டர் மனைவி சிங்கப்பண்ணு அண்ணம் இணையா இவங்க பூரா கைலாசம் பிறந்தே நினைச்சிட்டு இதெல்லாம் நாடகம் ஐயா. என்ன அந்த கைலாசமலை எவ்வாறாக இருக்கிறார்கள்? அது 8 மாலை 7 மேல 7 இத்தனைக்கும் அச்சாணி ஒத்த கையில அச்சமுள்ள கைலாச பருவரை அந்த பச்சமான கைலாசத்திலே பார்வதியும் பகவானும் பாவித்து இருந்தனர். அந்த தெய்வானி தேவர்கள் எல்லாம் எதிர்க்கப்பட்ட கைலாசத்திலே அந்த கைலாசத்திலே எங்கும் இருந்து விளையாங்க என்னடா சாட்சியாதி பகவானும் பார்வதியுமாக கைலாசத்திலே தெற்கு முகமாக குறியிட்டிருக்கிறார்கள். அப்படி தெற்க பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. என்னடா இந்த உலகத்தில் ஜனங்கள் இறைபிறந்த யாரும் வரை ஓர் அறிவு முதல் 6 அறிவு ஜீவன்கள் வரை 84 லட்சம் கோடி ஜீவங்களையும் படைக்கிறது பிரம்மதேவன் படைக்கின்றார். அந்த படைத்த மனிதர்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் கல்லுக்குள்ள தேரைக்கும் சரி கரை பயிர் இருக்கிற உயிர்களுக்கும் என்ன என்ன நம்ம சாப்பிடுது என்ன உணவு இருந்துகிறது பார்த்து படியிழப்பது பரமேஸ்வர கடவுள் பட்டினியே இல்லாமல் படியிழப்பது பரமேஸ்வர கடவுள் துஷ்டர்களை சங்கரிப்பது சரினா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அப்பன் வைகுண்ட வாசகர் இப்படியாக இருந்து இந்த உலகத்தை பரிபாலித்துக் கொள்கிறார்கள். 14 லோகங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே உலகத்திலே என்னன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது. சம்பவம் நடக்கிறதா? அதுக்கு என்ன ஆடல் பாடல் பாட்டு கச்சேரி கரகாட்டம் கும்பாட்டம் நடக்காயா? கும்பாட்டம் இதான் சம்பவமா? இதான் இப்ப சம்பவமா இருக்கு. நம்ம தெய்வத்தோட ஆலயத்திலிருந்து என்ன தெய்வீக கதைப்பாடம் வந்திருக்கிறோம். ஆமா கதைப்பாடம் வந்திருக்கின்றோம். ஆனால் எப்படி என்ன இது நீர்வளம் நிலவளம் செழித்துவங்கி வளரப்பட்ட மல்லிகை முல்லை இருவாச்சி நந்தியாவட்டம் ஐந்துரோசா நாட்டி சந்தனம் சரி அவந்தி சிவந்தி குந்தம் குமணம் பாரிசாதம் ஆமாண்ணா அல்லிச்சனாமரை சரி ரோஜா கொடி ரோஜா காட்டு ரோஜா வாடமல்லி வெள்ளை வாடமல்லி என்னன்னா சொல்லப்பட்ட மரங்களாம் மனம் கமிழ்ந்து பொதுகை திணல் கவர்ந்து வரக்கூடிய சிவஞானபுரம் ஆமாண்ணா மற்ற சுற்றுலா பெருமக்கள் சரி பக்த பெருமக்கள் இதை வணங்கக்கூடிய சரி என்ன பக்த பெருமக்கள் அனைவர்களுக்கும் சரி மேல பட்டமடத்தை சேர்ந்த பெரியமணி சின்னமணி விரிசை கடைப்பிடின் சார்பாக எங்கள் குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கமுங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் கண்டு ரசிப்பீங்க. எப்படி ஆடப்பாட நிகழ்ச்சிகள், ஆமா பட்டிமன்றம், சரி சொற்பொழிவு, இன்னிசை கச்சேரி, மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கிரிக்கெட் ஆட்டம்னு சொல்லி பல நிகழ்ச்சிகளை கண்டு கழித்திருக்கலாம். பாடம்பெரும் பழங்கால வினிசை பழைய காலத்து வில்லு பாட்டு அப்படியே காலமே கம்ப்யூட்டர் காலம் என்ன சொல்றீங்க? அப்படியே பெற்று படுத்து டிமாண்ட் அமைக்கணும் போகணும். ஆமா என்னென்ன சேனல்ல என்னென்ன படம் பார்க்கணும் பார்க்கலாம். மனசுக்கு பிடிச்ச நாடகத்தை பூரா பார்க்கலாம். ஒரு சேனல் வந்து என்ன 2 சினிமா போற ஆமா ஏற்கனவே இமெயில் இன்டர்நெட் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் டெலிகிராம் மெசேஞ்சர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஷேர்சாட் ஸ்னாப்சாட் பப்ஜி அப்படின்னு ஏகப்பட்ட ஆப் எல்லாம் வந்தாச்சு. கம்ப்யூட்டர் காலத்திலே சரி பழங்கால விளைச்சல்கள் படிக்கிறோம். பழைய காலத்து வில்லுப்பாட்டு பாட போகின்றோம். ராமாயண கதை நாங்க படிக்க இருக்கிறோம். ஆமா தம்பி ராமாயணத்துல பெரிய புராணமா அதங்களே பெரிய சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? ராமாயண கதைய படிச்சவனும் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ராமாயண கதைய என்ன கேட்டவனும் இருப்பாங்க. பக்கத்துல பழக்கம் பேசிட்டு இருக்கவங்க செல்போன் பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணுங்க, நல்லா இருக்கட்டும். ராமா 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 ஸ்ரீராமா
அப்படியே 100 முறை உச்சரித்தா போறோம். 100 தடவை சொன்னா போதும். உடம்புல நோய்கள் அப்படியே பறந்து போயிடும். நம்ம கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். முதலே கல்வி வளரும், செல்வம் பெருகிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் அழகா படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, அதிகமான மதிப்பெண்கள் வாங்குவாங்க, பரீட்சை எழுதாம பாஸ் ஆகி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போயிடலாம். சரி, பெரிய தொழில் அதிபராகலாம். அப்படியா? அதனால என்ன ஒரு நாள் மட்டும் உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு விடுப்பு கொடுத்து விட்டு, ஆமா, கனெக்ஷனை உறுதி பட்டுட்டு உங்களை வீட்டு பிள்ளைகளாகிய சரி நாங்கள் பாடக்கூடிய வில்லு பாட்டுகளை கேட்டுக்கொண்டு நாங்கள் கதை ஆரம்பிக்கிறோம். அது எப்படின்னா எல்லாம் முதலாவதாக என்ன நம்ம ஐயாவுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு சரி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆமா, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால என்ன இந்த வாய்ப்பு தொடரும்படி சரி ஐயா வேண்டிக்கிட்டு நாங்கள் கதை ஆரம்பிக்கிறோம். அது எப்படி என்ன எவ்வாறாக அண்ணாம் தானே நகரதிலே அயோத்தி மாநகரதிலே ஆண்டு மாறா நகரேனம் அயோத்தி மாநகரதிலே ஆண்டு வர சகரதனம்
56 தேசங்கள் இருக்கிறது. அப்படி என்ன தம்பி அயோத்தியா தெரியுமா? அதான் அழகா சொல்லலாம் ஐயா. எங்க சொல்லுங்க. அயோத்தியாபுரி என்றால் எப்படின்னா ஈழம், சரி, பாண்டி, அப்படி யாழ்ப்பாணம், அவனா சேரம், அப்படி சோளம் என, கொங்கு, சரி, வங்காளம், அப்படி குந்தம், ஆமா, மகதம் என, சீனம், சரி, குச்சரம், அப்படி ஆரியம், ஆமா, மராடம், அப்படி எங்களம் என, துருகம், சரி, துலுக்கானம், அப்படி அவந்தி தேசம், அவனா வடமதுரை என, சிந்து, சரி, பாஞ்சாலம், அப்படி ஜோனகம், சபாஸ், அங்கம், அப்படி துமலை என, தண்டோசி, அவனா தம்போதி, அப்படி காம்பிளி, அப்படியா நேபாளம் என, கங்கலா, சரி, ஒட்டக தேசம், அவனா உகாந்திர தேசம், அப்படி பற்பர தேசம் என, பல்லவ தேசம், சரி, பவுன் ராஜ்யம், அப்படி பஞ்சராஜ்யம், அவனா சேது ராஜ்யம் என, ஜனலிங்க ராஜ்யம், சரி, டில்லி, ஆமா, நிடதம், அப்படி கேகயம் என, கர்நாடகம், சரி, கேதாரிபுரம், அப்படி ஆண்டவ தேசம், அவனா மச்ச தேசம், அப்படி உச்சலிங்க தேசம் என, மாயாபுரி, சரினா விருதாபுரி, அப்படியா அனந்தாபுரி, அவா அஸ்தனாபுரி, அப்படி சாமந்தபுரி என, கோலாபுரி, சரி, மிதிலாபுரி, அப்படி சாகோளம், ஆமா, வீரகோளம், அப்படி சௌராஷ்டிரா, அவனா வைகாசகிரி என, கோசல நாடு, அப்படி அயோத்தியாபுரி, அட்டே கப்பா கொஞ்சம் நாடா இருந்திருக்கு என்று 56 தேசங்கள் இருக்கிறது. இந்த அயோத்தியாவில் 56 தேசத்தையும் என்னன்னா சூரிய குலத்திலே பிறந்த தசரத மன்னன் ஆண்டு வருகிறார். அப்படியே தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வருகின்றார். தசரத மன்னனுக்கு என்னன்னா மனைவிடத்தில் வந்தார். எத்தனை பேர்னா கோசலை, கைகேசி, சுமுத்திரை, சரி என்று 10 மனைவிகள் 3 பேர்கள். அப்படியா மீண்டும் பரசுராமனையை கொழுமைக்க வேண்டி சரி அன்னாருக்கு 60 பெண்களை திருமணம் செய்கிறார்கள். ஏ அப்பா ஒரு ஆளுக்கு ஐயா 63 மனைவி. ஆமா ஆமா ஐயா. ஆளுக்கு தான்பா 63 மனைவிகள். நம்ம எல்லாம் ஒரு மனைவி வச்சுக்கிட்டே இருக்க முடியல, எந்திரிக்க முடியலையே, சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. ஆமா. அவர் எப்படி 63 மனைவியோட சந்தோஷம் வந்துப்பாரு. கஷ்டம் கவலை நமக்கு தாண்டா. நமக்கு தானாங்க 63 மனைவிகளோடு அவன் அயோத்தி மன்னன் தசரதன் அயோத்தியாவிலே எப்படி ஆண்டு வருகிறார் என்றால் எப்படியான ஆண்டு வருகின்ற அங்கே 56 தேசம் ஒரே கடமை ஆராய்ச்சி மணியும் கட்டி வந்து மன்னன் ஆண்டே வார 56 தேசமெல்லாம் ஆண்டு வரும் நலகிலே ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஊரில் ஒன்று தான் பிரித்து முடி மன்னன் ஆண்டுவார் மணி பொழியா புவிழையா ஒரு கொண்டு மடையடைப்ப கண்ணம் கொண்டு நெல் விதைப்ப ஒரே கலங்கானோ விளக்கு நெல் விளையோ மாதம் ஒன்றி மழை பொழியோ வருடம் ஒன்றி பூவிழையோ ஒரு கொண்டி மடையடைப்ப வண்ணம் கொண்டி நல் விதைப்ப ஒரு கலங்கானோ உலகு நல்விலையோ அப்படி பார்த்தால் என்னன்னா அப்படியே அயோத்தியாவில் 56 தேசத்தையும் அந்த 56 தேசங்களையும் தசரத மன்னன் எப்படி ஆடுறா தெரியுமா? எப்படி ஆண்டு வருகின்றார்? 6 ஒரே கிரமாகிறது. அப்படியா? 5 பாகம் சம்சாரிக்கு, 5 பாகம் விவசாயிகளுக்கு, 1 பாகம் அரசாங்கத்திற்கு. அப்படியா? அப்படி என்ன 6 ஒரு கிரமம் வாங்கி சரி ஆராய்ச்சி மணிகட்டி என்ன நீதி நேர்மை தவறாமலே ஆட்சி வருகிறார். செங்கோல் தாங்கி சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஆண்டிற்குள்ள அயோத்தியாவிலே என்னடா மாதத்திலே 3 மழை பொழிகிறது. 3 மழை பொழிகிறது. வருடத்துக்கு 30 வெள்ளம் ஒழிக்கிறது. என்ன வருஷத்துக்கு 30 நெல் விளைஞ்சிட்டு இருக்கா? ஆமையா. ஐயா வருஷத்துக்கு 30 நெல் விளைஞ்சதுன்னா உப்பாங்க துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கடா. என்ன யாருக்கு? இல்ல நமக்கு தான் ஐயா. ஐயா கடையில போய் சரக்கு வாங்கன்னு சொன்னா கையில் எடுக்க காத்துட்டு கூட இருக்காது. நெல் எடுத்து போட்டு தானே சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெல்ல பணையிலன்னு பாத்தியா எவ்வளவு? 1 மூட நெல்ல 2000 ரூபாய். ஏப்பா அப்படி சிரிப்பாங்க அயோத்தியாபுரி. ஆமாண்டா. ஐயோ ஜனங்களா மக்கள் எல்லாம் அயோத்தி மன்னன் தசரதன் கஜரத மன்னன் வாழையடி வாழை போல் வாழ்க 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 நீடோடி காலம்
காலம் வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க. அப்படி சொல்லி என்னண்ணா? அப்படியே மக்களெல்லாம் சரி, வாயார புகழ்ந்து பேசி முடிக்கிறார்கள். தசரத மன்னனை பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே மக்களெல்லாம் வாயார புகழ்ந்து பேசுறாங்களே, புகழ்ந்துதான் பேசுகின்றார்கள். மகாராஜாவுக்கும் மனைவர்களுக்கும் என்னன்னா? மனசில் நிம்மதி இருக்கிறதா? ஏ, அங்க என்ன கணவனுக்கு மனைவி சண்டை வந்துருச்சா? ஏய், கணவன் மனைவி சண்டை தான். என்ன ஒரு நாள் சண்டை, மனைவி கூடிக்குவாங்க. உடனே சேர்ந்துக்கிடுவாங்க ஐயா. நீங்க அதுக்கு என்ன கவலை தெரியுமா? அவர்களுக்கு என்னன்னா கவலையது? அங்கே மயில நில்லா கவலையது கவலையது கவலையது. மனக்கவலை தோணுதையா தோணுதையா மயிலனில்லா கவலையது கவலையது கவலையது. ஒரு மனக்கவலை தோணுதையா தோணுதையா. இல்ல கவலையதி கவலையதி கவலையது. கவலை தோணுதைய தோணுதையா இல்ல கவலையது கவலையது கவலையதி பெருங்கவலை தோணுதையா தோணுதையா. அப்பொழுது என்னன்னா? அப்படியே மன்னருக்கும் தேவிற்கும் சரி, மனதில் நீங்காத கவலை என்ன தெரியுமா? என்னன்னா கவலையது? மிக நாளாகவே சரி, பிள்ளைகளே சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பிள்ளைகள்னு சொல்லி கவலைப்படுறாங்களா? ஆமாண்ணா ஐயா, நம்மள மாதிரி ஏழைங்கதான் பிள்ளைன்னு பிள்ளைய பத்தி சீரழிஞ்சு செங்க சமக்காங்க. ஆமாண்ணா, அவங்க நமக்கு என்ன மகாராஜான்னு இருக்க வேண்டியதான இருக்க வேண்டியது ஐயா. பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அத்தனை செல்வங்களை விட என்ன மேலான செல்வம் பிள்ளை செல்வம் தான்டா. பிள்ளை செல்வமா? ஆமா, அது படுத்த பாட்டுக்காயா, அது பேரு செல்வம். ஐயா, அது உங்களை என்ன பாடுபடுத்துது? ஒரு தாய் ஒரு குழந்தைய ஒத்தெடுக்கணும்னா ஆமையா 10 மாசம் சுமந்து வெற்றி பெற்று எடுக்கிறாங்க. ஆமையா, அதுக்கு பறிச்சு மறக்க முடியுமா? எப்படியா முடியும்? நம்ம பையன் நடந்து படிச்சுட்டான். ஆமா, இவன் பாடு தெருவில் போய் விளையாண்டு வந்துடான்னு சொல்லி தட்டுல சாப்பாடு வச்சு சாப்பிட உட்காந்துருப்பாங்க. ஆமையா, அந்த நேரம் பார்த்து குழந்தை தெருவில் எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு சகதியிலாம் கைய போட்டு அலம்பிட்டு ஆமையா மண்ணுலாம் கைய போட்டு அலைஞ்சிட்டு என்னன்னா அந்த கைய அப்படியே சாப்பாட்டை கொண்டாந்து வைக்கும். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அதுக்கு தான் எங்க பெரிய பாட்டி சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க? கல்யாணம் முடிஞ்சாச்சா, கட்ட விழுந்தாச்சா, பிள்ளை வைத்தாச்சா, சோத்துல மண்ணு விழுந்தாச்சாங்க. அது அப்படியேடா. அதான் வள்ளுவருமான் சொல்லிக்கிறார். என்ன சொல்லியிருக்கின்றார்? அமிர்திலும் ஆற்றல் இதே. சரி, தம் மக்கள் சிறு கலவிய கூழ். அப்படின்னா என்னன்னா? அந்த மக்கள் அடைந்த சாதனைக்கு பாரு. ஆமாண்ணா, அந்த சாதத்தை சாப்பிடும் பொழுது சாப்பிடுகின்ற பொழுது அந்த தாயாருக்கு தேவாமிரமா இருக்குமா? என்ன தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா? ஆமா, எனக்கு அப்படியே தின்றமா இருக்குங்களா? ஐயா, சாப்பாடு தானே. சரியா சொல்லிட்டீரா? அப்படி இருக்கும் பொழுது ஆமண்ணா, கோசலை கைகேசி சுமத்திரை ஆமண்ணா கஜர மன்னனை பார்த்து எவ்வாறாக சொல்கிறார் என்றால், எவ்வாறாக? ராதா என் கணவா மன்னவரே பெற்றோரே பிராணாதா என்ன செய்ய இருந்து என்ன செய்ய இருந்து என்ன செய்ய இருந்து என்ன செய்ய மக்களில்லா காலங்களே மறந்து போலே இருக்கோரையா பிள்ளையில்லா கோரிகரி போலே இருக்கோரையா பத்திரிதோ தாரங்கரி அறிவுள்ள பனதுவே கையிலோ கோரிகரி கொள்ள பனதுவே முடைய நட்போனாய் அரசாள பாடலில்லை கணவா மன்னவரே பிராணநாதிருந்து என்ன செய்ய இருந்து என்ன செய்ய ஒன்னிருந்து என்ன செய்ய ஒன்னிருந்து என்ன செய்ய
பக்கமில்லா சாதம் கதி மருந்து போனே இருக்குறையா இல்லையில்லா சொறி கதி கொள்ளல் போனே இருக்குறையா அன்னம் வீட்டி வந்த விரை அடிசனானோ ரத்திரையோ கெட்டி வந்த விரை என்னை வர சொன்னதுண்டோ கத்தரிக்காய் தோட்டத்திலே காய் பறிக்க பாலனில்லை வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட பாலனில்லை பூசணிக்காய் தோட்டத்திலே பறிக்க பாலனில்லை கரிகரைக்கும் நெங்காயிலே எந்த பாலனில்லை இறை குடத்து தண்ணீரிலே நின்றம்ப பாலனில்லை மழை பெய்த முத்தத்திலே மண்ணலைய பாலனில்லை நம்முடைய நாள் போனால் அரசால பாலனில்லை ஏன் நாதா ஏன் மன்னா பரம்பரை பரம்பரை ஆண்டுகள் சூரியத்திலே ஆஹா நமக்கு பின்னால் சரி ஐயோ சாளுக்கு குழந்தை சாமி ஒரு பிள்ளையிலே சுவாமி நாம் தான் பாவசிற பாவியாகிட்டோமா என்ன இல்லையானால் ஆஹா நம்முடைய குழந்தை முடிவே போகிறதா ஆஹா குழந்தை இருக்குமா இருக்காதா சுவாமி ஏன் நாதா ஏன் மன்னா என்ன மாதிரிப்பட்ட பெண்கள் தான் எத்தனை குழந்தைக்கு தாயாயிட்டாங்க எதிர்த்த வீட்டுக்காரி 8 பிள்ளைக்கு தாயாயிட்டா அப்படி பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளைக்கு தாயாயிட்டா என்னடா ஏன் வயிறு இப்படி வரும் வயிறா போச்சே 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 என்ன இப்பதான் 9 இட்லி சாப்பிடுறீங்க 9 இட்லி 7 தாயா சாப்பிட்டேன் இந்த வீரனுக்கெல்லாம் வீரப்போம் அது எப்படி போவோம் அப்படியே கோசலை கைகை சுமந்த வச்சுக்கிறார் அவர்கள் சொல்கின்றார்கள் ஐயா நாதா என்ன பிள்ளை பகிர்ந்து வளர்த்து வாழக்கூடாது ஐயா வாழக்கூடாது சுவாமி நம்ம குழந்தை இருக்குமா இருக்காதான்னு சொல்லி என்று சொல்லி நம்ம குருதேவ வணங்கி கேட்டுவாங்க நீங்க போய் கேட்டுவாங்க சாமி உடனே தருமணம் பார்த்தா என்ன செய்கின்றார் நமக்கு வயசாயிட்டே போத வயசாயிட்டே இருக்கு நமக்கு பின்னால் ஆஹா ஐயோ சாடல குழந்தை இல்லையே ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி என்னன்னா அப்படியே குருவாகிய சரிண்ணா அப்படியே வைஷ்ய பகவான் வணங்கி கொடுக்கிறார் வசிஷ்ட முடிவரை வந்து வணங்கி கேட்கின்றார் ஐயா குருதேவா ஐயா வணக்கம் 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 ஐயா வாருங்கள் 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 ஐயா வணக்கம் ஐயா என்னையா பரம்பரை பரம்பரை ஆண்டவனுடைய சூரியகுலத்திலே சூரிய குலத்திலே எனக்கு பின்னால் ஆஹா இந்த ஐயோ சாளுக்கு ஒரு குழந்தையிலே சுவாமி ஆமா ஒரு பிள்ளையிலே சுவாமி நான் தான் பாவசிற பாவி ஆகிவிட்டேனா என்ன இல்லைன்னா ஆஹா இந்த குழந்தை முடிய போகிறதா எங்களுக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா சுவாமி என்னை கேட்ட உடனே என்னன்னா தஜரமனை பார்த்து வைஷ்ய பகவான் என்ன சொல்றீமா என்னன்னா சொல்லுகின்றார் மன்னா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அலைய வேண்டாம் அலைய வேண்டாம் அறிவிக்கிறேன் ஒரு வசனம் அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அலைய வேண்டாம் அலைய வேண்டாம் அறிவிக்கிறேன் ஒரு வசனம் மனதிலே கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் சொல்லுவதில் மனதிலே கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் மன்னவரை சொல்லுகிறேன் மன்னா கஜதா என்ன சுவாமி பிள்ளையிலேன்னு சொல்லி கவலைப்பட்டுக் கொடுக்கிறாயா பெரும் கவலையோடு நான் வந்திருக்கின்றேன் சுவாமி அரசே என்ன உனக்கு கவலையே வேண்டாயா என்னையா சொல்றீங்க உனக்கு கண்டிப்பாக குழந்தைகளை இருக்கு அப்படியா சுவாமி உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி ஆஹா முன்னாள் ஒரு முனிவர் கூட சாபம் சொல்லிக்கிறாயா யாரையா சாபம் சொல்லியிருக்கிறது உடைய பூங்காவில் வந்து என்ன 1000 மத யானைகள் ஆஹா அழிமீச்சு கொண்டது அடிமிதி செய்து கொண்டிருந்தது அப்பொழுது என்ன ஒவ்வொரு யானைகளாக ஆஹா 999 யானையை கொண்டு விட்டாய் ஆமாம் சுவாமி ஒரு யானை மட்டும் என்ன உடைய பாழ்ந்து அகப்படாமலே சென்று கொண்டது கண்ணுக்கு
புலப்படாமலே சென்று கொண்டிருந்தது. அந்த ஒரு யானைக்கு வேண்டி என்ன சுனைக்கரையின் பக்கமாக ஆஹா பலன் கட்டி ஒளி கட்டி நீ காத்து கொண்டிருக்கிறாய். காத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ காத்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற பொழுது நீ எப்படி பிள்ளை இல்லாமல் கவலைப்படுகிறாயோ வெறும் கவலையோடு இருக்கின்றாயோ அதே போல இன்னொரு பிள்ளை இல்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னொருத்தரும் பிள்ளை இல்லாம கவலைப்பட்டு இருக்காங்களா? இன்னைக்கா அந்த காலத்துல அப்ப பிள்ளைக்கு பெரிய தட்டுப்பாடாயா? குழந்தை எந்த காலம் இருக்காங்க. இந்த காலமும் இருக்காங்க. இருந்தாலும் அந்த காலம் மாதிரி எல்லாம் கிடையாதுயா. இப்படியா? அதான் கடனை குறைன்னு பஸ் ஸ்டாண்ட் சிவர்ல பூரா எழுதி போட்டிருக்காங்களே. எப்படி எழுதி போட்டிருக்காங்க? அதிகம் பெறாதே அவதிப்படாதே, படாதே படாதே, ஒன்று பெற்றால் ஒளிமயம், ஒளிமயம், அதிகம் பெற்றால் அல்லல்மயம். ஆமையா, நாம் இருவர் அடேங்கப்பா, நமக்கு இருவர், ஆமா, நாம் இருவர் என்ன நமக்கு ஒருவர், ஆமா, சிறிய குடும்பமே சீரான குடும்பம் 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 அப்படின்னு ஏகப்பட்ட வாசகம் எல்லாம் வந்திருக்கு ஐயா. இன்னொரு வாசகம் தெரியுமா? அது என்னது? முதலாவது குழந்தை அவசியம், அவசியம்தான். இரண்டாவது குழந்தை ஆடம்பரம், ஆமா, விலைவாசி ராக்கெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. மூன்றாவது குழந்தை ஆபத்து. ஆபத்தா? அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்காரு எங்க மச்சான் செந்தில்குமாரு, அவருக்கு ஆபத்து இல்ல காத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு ஆபத்து சொல்லலாம். என்ன ராமனுடைய அழகு சரி, அந்த ஆபத்துலாம் தானா விளைகிறோம், எல்லாம் விளைகிறோம், கவலைப்படாம. அப்படி சரி, குழந்தை இல்லாமல் யார் கல்பம் தெரியுமா? யாருன்னா படிப்படுகிறது? அந்த திக்கின்ற பூரி என்ற ஆண்டி வாரார் மாமோனியம் திக்கின்ற பூரி என்ற நகரிலே ஆண்டு வர மாமோனியா மாமோனியா அந்த கண்ணை நல்ல மாமோனியம் மாமோனியா அந்த கண்டே மாமோனியா அவர் மனைவி அஞ்சனையர் அஞ்சனையர் அந்த கண்டே நல்ல மாமோனியா மாமோனியா அவர் மனைவி அஞ்சனையாள் என்னையா நீ எப்படி பிள்ளை இல்லாமல் கவலைப்படுதாயோ வெறும் கவலையோடு இருக்கின்றாயோ அதே போல இன்னொருவன் ஆஹா பிள்ளை இல்லாமல் யார் கவலைப்பட தெரியுமா? யார் கவலைப்படுகின்றது? அப்படியே திக்கின்றாபுரி என்று கனம் இருக்கிறது. அப்படியா? அங்கே ஆண்டு வருகிறார் அந்த கணவனி. அப்படியா? அவருடைய மனைவி பேர் தான் அஞ்சன தேவி. சரி, நீ எப்படி ஆஹா பிள்ளை இல்லாமல் கவலைப்படுகிறாயோ வெறும் கவலையோடு இருக்கின்றாயோ அதே போல அவங்களுக்கு வெகு நாள குழந்தை ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. அப்படியே வெகு நாளாக குழந்தை இல்லாமல் அப்படியே கோவில் சொல்லி சென்று தானதனா சரி பிறகு ஆஹா வெகு நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. வெகு நாளைக்கு பிறகு ஒரு 80 வயசு பிறகு ஒரு குழந்தைய பத்திருக்காங்க. பாட்டிங்களா பெரிய பாட்டிக்கு நான் வயசு சொன்னேன். ஏன்னா அந்த காலம் குழந்தைன்னு சொன்னா சரி, இந்த காலம் மாதிரி ஆஸ்பத்திரி அலைய மாட்டாங்க. வேற எங்கே போங்க? அந்த காலம் குழந்தைன்னு சொன்னா சரி, அப்படியே கோவிலா போய் தவசம் வாங்கலாம். அப்படியா? சரி, என்ன ஐயா ராமா ஐயா ஸ்ரீயம்மா ஆஞ்சநேயா என்ன காளியம்மா மாரியம்மா கருப்பசாமி முப்பளாரியம்மா பிள்ளையாரப்பா சரி திருச்செந்தூர் முருகா கடல் காத்த கந்தா சந்திராண்டவா சரவணப்பாவா இல்ல குழந்தை வேணும் சொல்லி என்ன அப்படியே கோவில போய் தமசம் வாங்கலாம். ஆமா, கோவில போய் பிள்ளை தொண்டு கட்டுவாங்களாம். என்ன பிள்ளை தொட்டில் கட்டுவாங்களா? ஆமாங்க ஐயா, நான் பின்னாடியே உட்காந்துட்டு அப்படியே உடுக்கி அடிக்காரு வாருங்க எங்க பாப்பல புகேஷ் கட்டா பெரியக்கா மவன் இவர் பிறக்கன்னு சொல்லி இவங்க அம்மா நம்ம ஊர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் தொடர்ச்சி ஒரு 6 வருஷமா கால்நடையா நடந்து போய் பிள்ளை தொட்டில் கட்டிட்டு வந்தாங்களா ஐயா. அதான் பாய் மட்டுமாவா கெடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் எங்க மாப்பிள்ள ஹைக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில வச்சு பிறந்தாரு. நான் பிறக்கணும் சொல்லி என்ன 6 வருஷம் நடந்தாங்க. 6 வருஷம் திருச்செந்தூருக்கு. ஆமா, நான் பிறந்த பிறகு என்ன 7 வருஷம் மாரியம்மன் நடக்காங்க. இருக்க முடி மாரியம்மன்
கோயிலுக்கு. எதுக்கு பையன் சீக்கிரமா மேல வந்துட்டுன்னா அதுக்கு இல்லையா, எதுக்கியா இந்த பையன் எதுக்கு பிறந்தான்னு தான். ஐயோ அம்மாவுக்கே அதுக்கப்புறம் தான் அறிவு வந்திருக்கு. கேட்ட செய்ய ஏன்னா முயற்சி திருமணையாக்கும். ஆஹா செய்வ திரும்பி என்ன காரியத்தை ஆரம்பிச்சாலும் எப்பேற்பட்ட காரியத்தை ஆரம்பித்தாலும் சரிதான் சிறப்பா தான் முடியும். கண்டிப்பாக நடக்கும். பாருங்க சிவ ஞானபுரத்திலே என்னண்ணா ஐயா ராமருடைய ஆலயத்துல வந்து சரி எத்தனை மக்கள் வணங்க வந்திருக்காங்க பாத்தியா? ஆமாண்ணா எல்லா மக்களும் சரி ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. எல்லாரும் மனசுல வேண்டுதலோட தான் வந்திருப்பாங்க. ஐயா ராமா நான் ஒரு காரியம் மனசுல வச்சுக்கிறேன். ஆமா பிள்ளை கல்யாணம் சீக்கிரம் கல்யாணம் கூடணும். சீக்கிரம் கல்யாணம் முடியணும். என் நோய் வேண்டி விளக்கணும். சரி நிச்சயம் நிச்சயமா நடக்கணும். சீக்கிரமா வீடு கட்டணும். இல்ல ராமரை வேண்டி சரி எல்லா மக்களும் வந்திருப்பாங்க. ஆமா அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் சரி நிறைவேறும். கண்டிப்பா கண்டிப்பாக நடக்கும். நோய் அவர்களுக்கு விளைகிறோம். சரி அதான் முயற்சி திருமணையாக்கும். ஆமா செய்வ திரும்பி என்ன காரியத்தை ஆரம்பிச்சாலும் சரி அது வெற்றிகரமா தான் முடியும். கண்டிப்பாக நடக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரி அவங்க ஆண் குழந்தை வச்சு பாருங்க. அம்மா கிடைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் கொடுக்குறாங்க? இவன் குருவரையே பிறந்த நாள். பிறந்ததினால் இவன் குருபுத்திரன். குருபுத்திரன். இவன் சிவனரையே பிறந்த நாள். பிறந்ததினால் அதான் சிவ கைலாசம். சிவ கைலாசம். ஏன்னா குருபுத்திரனும் என்னன்னா சிவ கைலாசம் பேரை கொடுத்து குழந்தைய வளர்த்துருக்காங்க. சிறப்பாக வளர்க்கின்றார்கள். ஏன்னா ராமாயணத்துல முதல் எடுத்துக்காட்டு. அப்படியா? ஒரு மணி கழிச்சா ராமர் பிறப்பாரு. அப்படியா? அப்படி குழந்தை சரி அப்பதான் குழந்தை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? எப்படி என்ன வளர்த்து வருகின்றார்? அங்கே பேரமிட்டு பேரகோரமா பேரமிட்டு பேரகோரமா பிள்ளை தன்னை வளர்த்தே வரா பிள்ளை தன்னை வளர்த்தே வரா எருமிட்டு பிறகுளமாய் எருமிட்டு பிறகுளமாய் பிள்ளை தன்னை வளர்த்தே வரா பிள்ளை தன்னை வளர்த்தே வரா வாழும் ஒரே வண்ணமாக வாழும் ஒரே வண்ணமாக வண்ணமாக உறுதி ஒரே மேனியாக உறுதி ஒரே மேனியாக நாளும் ஒரு வண்ணமாக நாளும் ஒரு வண்ணமாக பருதி ஒரு மேனியாக பருதி அப்படியே என்னன்னா அப்படியே நாலு ஒரு மேனியாக பழுது ஒரு வண்ணமாக அப்படியே நாளுக்கு நாள் வளர்ந்து 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 4 வயதாகி குருபுத்திர அழகா நடந்து விளையாடி கொண்டிருக்கிறார். 4 வயசுக்கு பிறகுதான் நடந்து படிச்சானாங்க. 4 வயதாகி நடந்து ஓடி விளையாடி கொண்டிருக்கிறார். ஓஹோ அப்படியா? அப்பதான் 5 வயசானே என்னன்னா குழந்தைகள கல்வி கற்க வைக்கணுமே படிக்க வைக்கணுமே என்ன பள்ளியை சேர்த்தார்கள். அப்படி பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சு. அத மாதிரி இளமையிலே கல்வின்னு சொன்னாங்க. அப்படியா? அந்த காலம் என்ன நம்ம பெரியவங்க காலத்துலதான் சரி நம்ம பாட்டியம்மா தாத்தா காலத்துலதான் ஆமாண்டா அதாவது 5 வயசு சரி 7 வயசுலாம் பள்ளியிலே சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்களா? அந்த காலம் என்ன இப்ப மாதிரி பேனா பென்சில் சரி நோட்டு ஆமா புக்கு சரி பேக்கெல்லாம் அந்த காலம் கிடையாது. அப்ப எப்படியா நம்ம பெரியவங்க எல்லாம் எழுதி படிச்சிருப்பாங்க? விரலாலே சரி பூமியில தான் ஆனா ஆமாதானே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எழுதி படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பல ஓலையில சரி எழுத்தாணி வச்சு எழுதி படிச்சிருக்காங்க. எழுத்தாணி வச்சு எழுதி படிச்சிருக்காங்களா? ஆனா இந்த காலம் அப்படி இல்ல. இந்த காலம் எப்படி 2 வயசுலயே குழந்தைங்க அழகா இங்கிலீஷ் பேசும். எப்படி பேசுவாங்க? டாடி மம்மி டாடி அம்மி. அம்மியா? ஆமா ஐயப்ப ஒரு வீட்லயும் அம்மி கிடையாது. என்னாச்சியா? எல்லா வீட்லயும் மிக்சிக்கு மாத்திட்டாங்க. அப்படியா? டாடி மம்மிங்கன்னு சொல்லிட்டாங்கடா. டாட் மம் அப்ப ரொம்ப சொல்லிட்டாங்களே. டாட் மம்முடா. அப்படியா? அப்படிக்கு முன்னாடி சரி என்ன பள்ளியிலே சேர்த்த உடனே திருவத்திரன் எப்படி படித்து வருகிறான் என்றால் எப்படி என்ன படித்து வருகின்றான்? அங்கே அரிஜுவாடி அம்மை பிதா ஆனந்த கொண்டை வென்ற நெஞ்சுவாடி படிக்க படித்தான் பாடம் முடித்தான் பாடம் முடித்தான் அரிச்சுவடி என்னை பெய்த ஆனந்த கொண்டை வென்றன் என் சுவடி அவன் படித்தான் பாடம் முடித்தான் சிலம்பத்தொழில் நோக்க வித்தை கழி வித்தை உச்சி எல்லாம்
அடித்தான் வர முடிதான் அப்படி முன்னாடி என்னடா அப்படியே பள்ளியை சேர்த்த உடனே குருபுதன் அழகா கல்விகள் எல்லாம் கல்வி கொண்டிருக்கிறான். அப்படியே அழகாக படித்துக் கொண்டிருக்கின்றான். அரிச்சுவடி சரி, அன்னபிதா, ஆமா, ஆனந்த கொல்ல வேண்டும், மல்லடவு, சிலம்பு தொழில், நோக்கு வித்தை, குரலி வித்தை, மாயாஜாலம், மந்திரஜாலம், மகேந்திரஜாலம், இந்திரஜாலம், வரஜாலம், இது ஒரு குழுவச்சாலம். நம்ம நாட்டுல அப்படியே பல ஜால கணம் படித்து 14 பல கணக்கு படித்தான். பல கணக்கும் படிச்சு அவன் கூட 2 படிப்பும் படிச்சுட்டாயா. அது கல்லுக்குடி சாராய குடி. அது ஏன் கூட சேர்ந்த படிப்பாச்சு சேர்ந்த படிப்பா. சரி சரி, 14 வயசுல என்ன பல கணக்கும் படித்து சரி 23 வயதாகி நல்ல இளவட்ட மரமா இருக்கிறான். மட்டமா கிரேண்ட் மாதிரி இருக்காங்க. அப்படியே வாழை பரமன வருங்க. ஆமா ஐயா, பெற்ற தாய்க்கும் அவனை பார்த்த நேரமெல்லாம் கவலை. ஏனாம்பத்தவன் என்ன இருக்கான, ஏனாம்பத்தவன் என்ன இருக்கான இருக்கான இருக்கான. அப்படி இல்லையா, பையனுக்கு வயசாகிக்கிட்டே இருக்குன்னு கல்யாணம் முடிக்காம இருக்கானு கவலைப்படுதாங்க. அந்த கவலை எங்க அம்மைக்கு வர மாட்டீங்க. 3 ஆட வருமோ, வரதாம இருக்க வரைக்கும் அம்மாவுக்கு நல்ல கஞ்சி கிடைக்கும்டா. ஆமா சரி, அப்பதான் சரி. என்ன பாருங்க, இன்னைக்கு என்ன பையாடு நல்லா வளர்ந்துட்டான். நல்லா வளர்த்தியா வளர்ந்துட்டான். 5 மணிக்கு அரப்பணம் இருக்காங்க. கண்ணில பாரு கண் காட்சி. சரி, கண்கட்டு போனா தெருக்காட்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நான் பையனுக்கு என்ன நம்ம கண்ணு பதிவு கல்யாணத்து கட்டி நான் காரேறி பார்க்கணும். பார்க்கணும் நாதா. யாராவது என்ன நான் பார்த்தாலும் 5 மணி வரை பார்த்தா என்ன செய்கின்ற. சரி, வீட்டுக்காச்சும் ஜதானே. ஆமா சரிதான், நமக்கு வயசாகிட்டே போத வயசாகிட்டே இருக்கு. அந்த காலத்துல பையனை பேரு கல்யாணத்து கட்டி பாப்பவன். சீக்கிரமா அவனுக்கு ஒரு கால் கட்ட போடணுமே. உடனே என்ன சரி அஞ்சலி என்ன என்ன கல்யாணம் சரி. ஆமா சரிதான், ஆனால் என்ன இடம் எப்படி தெரியுமா? அந்த இடம் எப்படி இருக்கணும், நம்ம குடும்பம் சரி எப்படி பெரிய குடும்பமா இருக்கிறதோ அதே போல பெரிய குடும்பமாக இருக்கணும். பெரிய குடும்பமா இருக்கணும். நம்மளோட வசதி இருக்கிறதோ அதே போல ஏகப்பட்ட நஞ்ச பிஞ்ச கிணறு கெட்ட சொத்து சோகம் காடு கரை வீடு வாசல் வாக்கியா வரப்பு தோட்டம் தொடர்பு சொல்லி ஏகப்பட்ட வசதி இருக்கணும். நிறைய வசதி இருக்கணும். நான் பையன் அழகான பையனா இருக்கிறானோ அதே போல அழகான பெண்ணா இருக்கணும். ரொம்ப அழகா இருக்கணும். நான் பையன் என்ன கல்வி இட்டுக்கிறானோ, ஆமா படிச்சிருக்கானோ, படிச்ச பெண்ணா இருக்கணும். நல்லா படிச்சிருக்கணும். நான் பையன் எப்படி ஒரே பையனா இருக்கிறானோ அதே போல ஒரே பெண்ணா தான் இருக்கணும். ஆமா, நம்ம பையன் எப்படி ஒரு பையனா இருக்கானோ அதே போல அந்த பெண்ணு ஒரு பையத்தான் இருக்கணும். நம்ம பையன் போய் அந்த வீட்டுல காலை வைக்கணும். அந்த ஒண்ணு அந்த ஆளு பேரணும். கதவை இழுத்து முடி ஜாதியை கொண்டு வீட்டுக்கு வந்துடணும். என்ன அப்படி சொல்லிட்டிய? கல்யாணம் முடிக்கவங்க இப்படியே முடிப்பாங்க. எப்படி முடிப்பாங்க? நம்ம பையனா வீட்டுக்கு ஒரே ஒரு பையனா இருக்கா. அந்த பெண்ணு வீட்டுலயாவது சரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்லி அப்படி நல்லா பெரிய குடும்பமா இருக்க நினைப்பாங்களா? அப்படி அதை விட்டுட்டு என்ன நம்ம பையன் எப்படி வருவாங்கடா இருக்கணும் போல அந்த மட்டும் ஒரு வேண்டாத்தா இருக்கணும். பையன் அந்த வீட்டுல காலை வைக்கணும். அந்த ஒண்ணு அந்த ஜாதி வீட்டுக்கு வந்துடணும். அப்படி இப்பெல்லாம் முடிக்கப்படாதியா? பையனை மாதிரி என்ன ஒரே பெண்ணா, அழகான பெண்ணா, சரி படிச்ச பெண்ணா, பெரிய வீட்டு பெண்ணா பார்த்து கல்யாணம் கட்டணும். பணக்கார வீட்டு பெண்ணா தான் பார்க்கணும். சரி, ஜோடிக்கு ஜோடி பார்த்து கல்யாணம் கட்டணுமே. ஆமா, அப்படி பாத்துருவோம். சரி சரி, அந்தமணி அஞ்சலி தேவி என்ன குருபுத்திரன். ஆமா, அப்படியே 3 பேரும் அப்படியே பெண் பார்க்கணும் புறப்படுவாங்க. அப்படியே பெண் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்கள்? அங்கே கட்ட மோதை போரி வீழங்கள் புலி நான் எடுத்து மொழியா நான் எடுத்து தமுதி பொறி விலங்காய் பொறி விலங்காய் அவரை கூடி நான் எடுத்து மொழியா பெண் பார்க்க வேணும் ஒரு பெண் பார்க்க பிரியமுடன் வருகிறாரே மொழியா வருகிறாரே
பார்க்க வேணும் என்று அதே பிரியமுடன் வருகிறாரே வருகிறாரே மோடையா வருகிறாரே. அவளுக்கு என்னண்ணா அப்படியே மகனை பருவே சரி அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் கட்டணும். கல்யாணத்தை முடிக்கணும். அவனே சரி ஜோடிக்கு ஜோடி பார்த்து கல்யாணம் கட்டவன். அப்படியே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். சரி என்ன அந்த கணமணி சரி அஞ்சலி தேவி ஆமா குருபத்திரன் சரி அப்படியே 3 பேரும் அப்படியே பெண் பார்க்க புறப்பட்டு வராங்க. அப்படியே கிளம்பி வருகின்றார்களா? ஏன்னா அந்த காலத்துல வந்து என்னன்னா பெரிய காலத்துலதான் சரி இந்த பஸ் வசதி ஆமா கார் வசதி சரி வேன் வசதி ஆமா ஆட்டோ வசதி சரி பைக் வசதி ஆ, சைக்கிள் வசதி எல்லாம் கிடையாது. அப்ப எப்படி நம்ம பெரியவங்க வெளியூருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க? அதாவது ஆ, நடந்தே நம்ம கண்டு வச்சு தள்ள வச்சு நடந்தே போயிட்டு வாங்கலாம். நடந்தே போயிட்டு நடந்தே வந்திருக்காங்களோ? நம்ம ஒரு பட்டமளத்துல பாவச்சத்திர பக்கம் இருந்து இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஆ, நடந்தே தான் போயிட்டு வாங்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கா? நல்லா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் நடந்திருக்கேன் தெரியுமா? இப்போ கடலுக்குள்ள போறியப்போ இந்த வயலு சரி அதாவது வயலோட பொருட்கள் ஆமா சிவ சொல்ற அரசன் வயல்ல என்னென்ன பொருட்களை விளையும், நான் வயல்ல என்னென்ன பொருட்களை விளையும். இந்த பையன் வந்து இவருக்கு மனசுல ஒரு இவனுக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா நம்ம ஐயாட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கான். ஐயா ராமா அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா இப்ப வந்ததுன்னா அம்மா நானும் 10ஆப்ப தாண்டி இருப்பேனே. 8ஆப்பே தாண்டல 10ஆப்பங்க தாண்ட இப்ப நீ எழுதாம தாண்டிட்டு போறாடா. காய்கறியில பேரத்துல காய்கறி பேரு தக்காளி வெண்டைக்காய் முருங்கைக்காய் பூசணிக்காய் புடலங்காய் கத்தரிக்காய். சரி இந்த பொருட்களை ஆமா அப்படியே மார்க்கெட்டுக்கு சந்தை கொண்டு சொன்னா ஆமாண்ணா தலையில சுமந்தாண்டா பண்ணுவாங்க. தலையில வச்சே செமந்து கொண்டு போயிருக்காங்களா? நம்ம தாத்தாக்கெல்லாம் சரி ஒரு சாக்கு கத்தரி 10 கிலோமீட்டர் அப்படியே சுமந்து போகலாம். ஏப்பா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஐயா. என்ன இல்லையா தாத்தா மாதிரிலாம் ஒரு சாக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. ஆமா சுமந்து கொண்டு போனாங்க. பிட்டாட்டியா உட்காந்து அப்படியே விட்டு சட்டிக்காரர் வர்றதுக்கு டப்பா பாப்பல புக்கேஸ் காட்டா ஆமா ஆமா இவர் மட்டும் நினைச்சாரு ஒரு சாக்கு என்னையா 10 சாக்குனாலும் கொண்டு போவாங்க. என்ன சாக்கு? 10 சாக்கு. ஐயா அதை கூட இப்ப நினைச்சா தூக்க முடியாது 10 சாக்க. அது மாதிரி வைக்காம கொண்டு போங்க. அப்படியே பெண் பார்த்துட்டே வராங்க. அப்படியே வருகின்றார்களா? இதனால பெண் பார்த்துட்டே வராங்க. ஆமா 4 நகரங்கள் பேர் ஒரு சிற்றோர் பட்டி சொல்ல சொல்லி கிராம உரங்களெல்லாம் சென்று அப்படியே பெண் பார்த்து வர வரங்க. அப்படியே வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதனால பெண் பார்த்து வராங்க. ஆமாண்ணா ஒரு பெண் கொடுங்க. ஒரு பெண் கூட இல்லையா? ஆமா அந்த காலத்துல பெண்ணுக்கு மாயா பெரிய கட்டுப்பாடக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு அவர் அரசனா இருக்கணும். அவர் தான் அரசனாக இருக்கணும். ஏகப்பட்ட நஞ்ச பிஞ்ச கிணறு கெட்ட சொத்து சோகம் காலை கரை வீடு வாசல் வாக்கிய வரப்பு தோட்டம் தரணும் சொல்லி ஆமா ஏகப்பட்ட வசதிகள் நிறைய வசதிகள் இருக்கணும். அழகான பெண்ணா இருக்கணும், படிச்ச பெண்ணா இருக்கணும், ஒரே பெண்ணா தான் இருக்கணும். ஆமா பார்க்கும்போது சரி நிறைய வசதி இருந்தனா இருந்தால் அழகான பெண்ணா இல்லையா? பெண்ணு அழகான பெண்ணா இருந்தால் அந்த பெண்ணு படிக்கலையா? நல்லா படிச்சிருந்தா என்ன ஒரே பெண்ணா இல்லையா? பார்க்கும் பொழுது அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. ஆக மொத்தம் நம்ம பையனுக்கு கல்யாணம் இப்போதைக்கு இல்லை. எங்க தெரியுமா? இங்க வராங்க. அப்படியே விசாரபுரிக்கு வருகிறார்கள். விசாரபுரிக்கு வருகின்றார்களா? நேரம் பார்த்தாலும் 20 ஆகி போச்சு. ராத்திரி நேரம் ஆகிவிட்டது. அப்புறம் என்ன அஞ்சலி தேவியை பார்த்து ஆஹா அஞ்சலி என்ன நேரம் பார்த்தா 20 ஆகி போச்சு, ராத்திரி நேரம் ஆகி போச்சு. ஏற்கனவே கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா சும்மா வாக்கிங் போய்கிட்டு இருந்த ஆளுகிட்ட செயின் எடுத்துட்டு போயிருப்பாங்க களவாடி. உண்மைதான். அன்னைக்கு உழுக்கடிக்காம இருக்கு இந்த பையன் வீட்டுக்காரி வாக்கிங் விடும் போது முகமொழி திருட செயின் எடுத்துட்டு ஓடிச்சான். ஏன் வாய்ப்பு கவிரிஞ்சவங்க எடுத்துட்டு போனாவே நாங்கெல்லாம் விடுவோமா? ஒரு 10 ஒண்ணா சேர்ந்து சரி அடின்னு போட்டு அடிச்சு என்ன முகத்திலே கிழிக்கும். என்னாச்சு? திருடன் இவன் தான். இந்த முகர கட்டதான் வாங்கும். ஆமா இது வந்து மூஞ்ச மூடி வர போடமாகும். உண்மைதான்டா. பின்னிட்டு பாஸ்புக் எல்லாம் பத்திரமா சேர்ந்தா தான் 10 ரூபாயா இருக்கும். சரி இல்ல பாஸ்புக் மட்டும்தான் இருக்கும். ஆமா அப்படி என்னடா அப்படி விட்டாலும் எங்க தெரியுமா? எங்க நபர்கின்றார்கள் வந்தாங்க பாருங்க. ஆமா அஞ்சலி என்ன அதாவது கண்ணன் பேசிட்டு இருக்காங்க. ஆமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல தங்கிட்டு நாளை காலையில அடுத்த ஊர் போவேன். அப்படி